வணக்கம் சாராக்கி. வணக்கம் கேகே. நம்ம பேச போற பர்சன் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்காங்க, 2 ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுல ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வந்து நான் பார்த்துருக்கேன், நாட் ரீச்சபிள் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம், அதை நான் பார்த்துருக்கேன். இன்னொரு ஃபிலிம் வந்து V3. ஸோ வரலட்சுமி அவங்க நடிச்சதுலயும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஷீபா கிறிஸ்டினா. ஸோ அவங்க வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60+ ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். அதுல வந்து ஒரு சில ரோல் எப்படி இருக்கு, அந்த ரோல் வந்து அவங்க எப்படி என்கேஜ் பண்ணி, எப்படி அது டைரக்டர் சொல்லி அந்த கேரக்டருக்குள்ள எப்படி எத்தனை நாள் இருந்து அந்த அவுட்புட் எப்படி கொடுத்தாங்கன்றத வந்து நம்ம அவங்க கிட்டே கேட்போம். வெல்கம் மேம். வெல்கம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதாவது பாட்காஸ்ட் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை நாங்க அப்ரோச் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது என்னன்ற ஒரு ஐடியாலஜி வந்து இல்ல, உங்களை நீங்க அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இது ஏன்னா நாங்க பேசுற மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் கிட்ட இன்ஸ்டாகிராம்லயுமே சரி, நாங்களோட மியூச்சுவலோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாங்க பேசுறதுலே வந்து இந்த அப்ளிகேஷனோட ஒரு என்ன அவுட்புட்ன்றது வந்து அவ்வளோவா யாருக்குமே நாலேஜபிளா இல்லை. ஸோ நாங்க உள்ள போய் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாங்களே வந்து இன்னொரு டீம் பார்த்து நாங்களே வந்து பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இது வந்து ஏன்னா இந்த டாபிக்ல நாங்க போகணுன்றதுல வந்து ஒரு நார்மல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்க்கே வந்து ஒரு ஸ்டெப் ஸ்டோன் மாதிரி தான். ஆல்மோஸ்ட் நீங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்த ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணிருக்கீங்க. ஸோ ஏன்னா ஃபியூச்சர் ஃபிலிம் போகும்போது உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ்லாம் வந்து நிறைய இருந்திருக்கும், இதுல என்னென்ன கான்சிக்வன்சஸ், அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ராப்பர் அட்டைன்மெண்ட் வந்து வர்றதுக்கு வந்து ஃபியூச்சர் ஃபிலிம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ நம்ம நீங்க பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயே வந்து நம்ம என்ன ஒரு சில ஷார்ட் ஃபிலிம் உங்களோட ஃபேவரட், அப்புறம் என்னோட ஃபேவரட், ஸோ சாராக்கி பார்த்துருப்போம் அவங்களோட ஃபேவரட். ஸோ அதோட திங்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பேச போறோம். ஸோ வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட் மேம். First of all, thank you so much for the opportunity. ஓகே. ஏன்னா எனக்கு இதுதான் என்னன்னே தெரியாது, பட் ஸ்டில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் ஃபிலிம் பேசுறதுக்கு முன்னாடி இப்போ ஆக்டிங்ன்ற ஒரு டொமைன், ஒரு ஃபீல்டு வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு மென்டாரு இல்ல ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பயர் பண்ணி இந்த பர்சன் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி நடிக்கணும் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி ஏதாச்சும் இருக்கா, ஃபிளாஷ்பேக் மாதிரி? இல்ல எனக்கு இது ப்ரொஃபஷன் வந்து நான் பண்ணணும்னு ஐடியா இல்லை, பட் நான் இதுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வே இருக்கா அப்படின்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னை பத்தி சொல்லிக்கிறேன். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஆக்சுவலி வந்து என் பக்கா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ எப்படி ஸ்டார்டிங்ல மருமக வெளியே வரக்கூடாது, இந்த மென் டாமினேஷன்ல அதெல்லாம் கடந்து தான் நான் வந்தேன் நான். ஸோ எனக்குன்னு ஒரு ஆசை, பிகாஸ் நம்ம வீட்லயே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அம்மாக்கே வந்து நிறைய ஆசைங்க இருக்கும். நம்ம யாருமே போய் உங்களோட ஆசை என்னன்னு நம்ம யாருமே கேட்டது கிடையாது வந்துட்டு. ஸோ அந்த மாதிரிதான் என்னோட சுச்சுவேஷன். 4 செவத்துக்குள்ள இருக்க லேடிஸ்குள்ளார எங்களுக்குள்ளார 1000 ஓடும் மனசுக்குள்ளார. அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி இது எப்படி இருக்கும், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு உள்ள வந்துட்டு. ஸோ எனக்கு வீட்டுக்குள்ளாரே உட்காந்துட்டு இருக்க லேடிக்கு வந்துட்டு ஒரு மூவி பார்க்கும்போது இது எப்படி பண்றாங்க, என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நினைச்சிட்டே இருந்தேன் நான். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு நான் எப்படி நான் வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது டை கட்டி இருக்கவங்களை பார்த்தா பொறாமப்படுவேன். பிகாஸ் எனக்கு அந்த சிச்சுவேஷன் எனக்கு கிடைச்சது கிடையாது, எனக்கு தெரியாது. டை கட்டிட்டு போனாவே ஒரு பெரிய லெவல் மேனேஜ்மெண்ட், பிகாஸ் ஐ வாசன்ட் கிவன் an opportunity to go out and work. அந்த மாதிரி வருது. அதே போல ப்ளூடூத் பட்டன்ஸ், ஹெட்ஃபோன் போட்டு பேசுவாங்க இல்லையா, மெடிக்கல் டிரான்சாக்ஷன், அதெல்லாம் பார்த்து பொறாமப்படுவேன். ஐயோ எப்படி இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க, அப்பெல்லாம் இவங்கெல்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. பிகாஸ் எனக்கு அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே கிடையாது லைஃப்ல இருந்துட்டு. ஸோ அந்த மாதிரிதான் வீட்டுல உட்காந்து பசங்க எல்லாம் ஸ்கூல் காலேஜ்க்கு எல்லாம் அனுப்பிச்சிருக்கப்ப வீட்டுல உட்காந்துட்டு நம்ம ருட்டீனா வேலை தானே பண்ணுவோம், நம்ம அம்மாங்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப எனக்கு வந்து ஒரு டைம் வந்து ஏதோ பார்த்துட்டு இருக்கும் போது எனக்குள்ளாரே ஒரு தாட் வந்துச்சு, எப்படி டப்பிங் பண்றாங்க, எப்படி இந்த மியூசிக் பண்றாங்க, எப்படி இந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் நாங்க எடுத்தோம். எங்க வீட்டுக்குள்ளாரே வச்சு ஒரு அவுட்லைன் எடுத்து பண்ணினேன். பட் ஒரு ஃபீமேலா வெளியே மீடியால வர்றது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து ஃபேமிலி சப்போர்ட் வேணும், கிடைக்கல. 3 months போராட்டம், சரியான போராட்டம். வீட்டுக்குள்ளார வராத சண்டை கிடையாது வீட்டுக்குள்ளார. இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகியோன்னே ஃபர்ஸ்ட் அடி என்னன்னா, எங்க அம்மா என்கிட்ட பேசுறது நிறுத்தினாங்க. என் அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தாங்க, 3 பேருமே என்ன பேசி ஃபேமிலியிலே ஒதுக்கிட்டாங்க என்னை 3 months. இத்தனைக்கும் கூட நடிச்சு போவாட்டு என்னோட வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷூட் அப்பா என் ஹஸ்பண்டும் கூட இருக்காரு.
லேட்டர் ஆன் அந்த படம் ரிலீஸ் ஆயோன்னே எனக்கு சென்னையில ஒரு நாள் பார்ட் 2ன்ட்டு ஒரு இதுல சின்ன கேமியோ ரோல் கொடுத்தாங்க எனக்கு வந்துட்டு. அப்ப எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, ஒரு மூவி பண்ணிருப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேமரா வைக்கணும், ஓ இப்படிதான் படம் எடுப்பாங்களா, இப்படிதான் பண்ணுவாங்க. எனக்கு அதுதான் அப்பதான் தெரியுது, ஃபர்ஸ்ட் நம்ம அப்படிதான் பாக்குறோம். டப்பிங் ரூமுக்கு போது இதுதான் டப்பிங்கா அப்படின்லாம், டப்பிங் பூத் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுன்ட்டு. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல கடந்து வந்துதான் ஃபர்ஸ்ட் சென்னையில ஒரு நாள் பார்ட் 2 கிடைச்சிச்சு. செகண்ட் ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணினேன். அது ஒரு ப்ராஸ்டியூஷன் ரோல் தான் பண்ணேன். ப்ராஸ்டியூட் அதுல வந்து எந்த ஒரு வல்காரிட்டி எதுவுமே கிடையாது. இட் இஸ் அ லைஃப் ஆஃப் அ ப்ராஸ்டியூட். அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது என்ன இருக்குன்னு. பட் ஃபேமிலியில வந்துட்டு ப்ராஸ்டியூட்ன்றது வந்து ஒரு பெரிய வேர்டா தெரிஞ்சிச்சு எல்லாத்துக்கும். இட் இஸ் நாட் அ கேரக்டர், யாருமே எடுக்க மாட்டலான்ட்டாங்க. அதுலதான் ஒரு பெரிய பிரேக் எடுத்தேன். வீட்டுல வந்து சுத்தமாவே மீடியாவுக்கு அலோவ் பண்ணாதபடி பண்ணிட்டாங்க. 2017 அகெயின் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே மந்த்ல 5 ஷார்ட் பிலிம்ஸ் வந்துச்சு எனக்கு. சோ எனக்கு வெளியே நான் வேலைக்கு போனதே கிடையாது. ஹஸ்பண்டோட கம்பெனிக்கு அதே சுத்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போனது கிடையாது. திருப்பூர்ல தான் மேரேஜ் பண்ணி போனேன். காம்பவுண்ட் விட்டு வெளியே வந்தது கிடையாது. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப நான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஐ ஜஸ்ட் அப்ரோச் மை ஹஸ்பண்ட். அப்பயும் இல்ல அப்படின்ட்டாரு, நோ அப்படின்ட்டு. தென் ஐ செட் சம்திங், என்னமோ எனக்குள்ள இருக்கிறங்காட்டி தான் எனக்கு தேடி வருது, லெட் மீ கோ ஃபார் அ ட்ரை அப்படின்னு. நோ அப்படின்னாங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், லெட்ஸ் கோ ஃபார் அ டைவர்ஸ் என் ஹஸ்பண்ட் கிட்ட. பிகாஸ் எனக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், எனக்கு ஏதோ அச்சீவ் பண்ணணும்ட்டு ஒரு இது எனக்கு வந்துருச்சு. ஏன்னா மார்ச் மந்த்லயே எனக்கு 5 ஷார்ட் ஃபிலிம்ஸ் எனக்கு வந்துருச்சு. எனக்கு தேடி வரும்பொழுது எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாம தேடி போவோம், எனக்கு தேடி வந்துச்சு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றதுக்காக தான் நான் இறங்கினேன். அண்ட் மோரோவர் நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகலை. எனக்கு வந்து மூவிஸ் பார்க்குற பழக்கம் கிடையாது, சீரியல்ஸ் பார்க்க மாட்டேன், எதுவுமே பார்க்க மாட்டேன். வந்துட்டு நான் ஐ ஜஸ்ட் இதுக்குள்ள நான் இறங்கும் போது இந்த ஃபீல்டுக்குள்ள இறங்கும் போது ஐ வாஸ் 44. இப்ப எனக்கு 49 எனக்கு. இன்னும் எத்தனை காலத்துல நம்ம ஓடுவோம்னு எனக்கு தெரியாது. சோ ஒரு பறவை வந்து ரெக்க கட்டி வெளியே பறக்கும் பொழுது எப்படி எல்லாம் போகும் இல்லையா, சுத்தும் இல்லையா. சோ என்னை ஹஸ்பண்ட் போன்னு சொன்னோன்னே எனக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சேன். எனக்கு தேடி வந்துச்சு. அந்த 2017 மட்டும் இட் வாஸ் அ பிளாஸ்ட். ஒரே வருஷத்துல 16 ஷார்ட் பிலிம் பண்ணேன். டப்பிங் விட்டாலும் ஓடுவேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்கமா ஓடுவேன், ஒரு சின்ன நிக்கணும்னாலும் ஓடுவேன். சோ அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்ச ஓட்டம் தான் இப்ப வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கு எனக்கு இருந்துட்டு. ஸோ இட் வாஸ் நாட் அ வெரி ஸ்மூத் பாத் ஆல் இருந்துச்சு இருந்துட்டு. திங்க் இந்த ஒரு வேர்ட்ஸ் வந்து எங்களுக்குமே வந்து இப்ப நாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு யங்ஸ்டர்ல இருந்து ஃபேமிலி லைஃப்குள்ள தான் போயிருக்கோம். ஸோ எங்களுக்குமே வந்து இப்போ இந்த பாட்காஸ்ட் பண்ணணும்ன்ற ஒரு தாட் வந்ததே வந்து நமக்கு ஏதோ ஒண்ணு பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். சரி இவனை திட்டலாம் அவனை திட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சோம். ஆனா நாங்க ஒரு சில எபிசோட் எல்லாம் பண்ணும் போதே யோசிச்சோம், சரி நம்ம ஏதாச்சும் ஒண்ணு நல்லதோ கெட்டதோ, கெட்டது இதுதான் தப்பா இருக்குன்னு சொல்றதே வந்து ப்ராப்பரா சொல்லிடலாம், அந்த கெட்டதுலயே வந்து நல்லது பண்ணணும் அப்படின்றதையும் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா சொல்லலாம் அப்படின்ற ஒரு டேர்முக்கு கொண்டு வந்து இதுக்குமே நிறைய பேர்கிட்டயே நாங்க பேசியிருக்கோம். அதாவது போன எபிசோடு வந்து நாங்க டிசபிலிட்டி பீப்புளுக்கு வந்து அந்த டேல ரெக்கார்ட் பண்ணி நேத்து தான் அப்லோட் பண்ணோம். சோ அதோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியாது, ஏன்னா அது இதே மாதிரி நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. ஸோ வந்து எங்களுக்கு வந்து ஒரு பர்சன் கிட்ட வந்து இந்த பர்சன் கிட்ட இதை பத்தி தான் பேசணும் அப்படின்றதுல வந்து கரெக்டா இருந்துட்டோம். இப்போ உங்களோட லைஃப் பாஸ் பத்தி நீங்க சொன்னீங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஒரு வாட்டி அலோவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அலோவ் பண்ணும் போது உங்களுக்கு உள்ள ஒரு விஷயம் இருக்கு, நம்ம இந்த பாட்டு நல்லா இருக்கு, நம்ம இதுக்குள்ள போகணும், நமக்கு ஒரு ஹர்டல்ஸ் இருக்கு, அந்த ஹர்டல்ஸை பிரேக் பண்ணிட்டு போகணுன்ற ஒரு மைண்ட் செட், அந்த ஆசை இருக்கு, அந்த ஆசையை அப்படியே நிறைவேற்றணும்ன்றதுலதான் நீங்க இருக்கீங்க. அது வந்து நீங்க சொல்றபடி அந்த ரோல்ஸ், ப்ராஸ்டியூட் ரோல்ஸ் எல்லாம் வந்து வெளியே பார்க்கும்போது ஆமா இந்த மாதிரிலாம் ஏன் நடிக்கிறீங்க அப்படின்னு, நடிக்கிறதுனால ஏன் நடிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கறதுல வந்து இந்த மாதிரி ரோலா ஏன் நடிக்கிறீங்கன்றதெல்லாம் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அது இப்ப நீங்க அதுலயே வந்து ரியல் டைம்ல இருக்கிறவங்களோட ஸ்டோரியுமே நீங்க பண்ற ஸ்டோரியுமே கரெக்டா மேட்சா தான் இருக்குன்னா, ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ரிசர்ச் பண்ணாமலாம் படம் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க லைஃப்ல எப்படி இருந்திருக்கு எல்லாத்தையுமே வச்சு இது பண்ணி எடுத்திருப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து இது இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் உங்க ஏஜிங் வச்சு சொல்லியிருக்கீங்க, சோ பர்சனலைஸாவும் சொல்லிட்டீங்க. ஆனா இதுக்கு மேலேயும் இன்னும் நிறைய டைம் இருக்கு, இன்னும் எவ்வளவு வந்து படம் இருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்க 2 ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணிருக்கீங்க. சோ சென்னையில ஒரு நாள் கூட எனக்கு தெரியாது, சோ எனக்கு இப்பதான் வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கு அந்த ஒரு மூவியே. சோ இது வந்து பெரிய ஒரு அவுட்கமா தான் எனக்கு தெரியுது. சோ வந்து நம்ம சொல்லணும்னு சொல்றதே ப்ரமோஷன் அதுக்காகலாம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சென்னையில ஒரு நாள் பார்ட் 2 முடிஞ்சோடனே அக்னிதேவ் மூவில எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. மதுபாலா மேமோட ரீஎன்ட்ரி ஹஸ்பண்டுக்காக தூக்கி போட்டேன். ஏன்னா நம்மளுக்கு எங்க சுத்தினாலும் நம்ம வீட்டுக்கு தான் வந்தாகணும்.
வீட்டுல நிம்மதி இல்லைன்னா எல்லாமே போயிடும் நம்மளுக்கு. சரி, அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் தூக்கி போட்டேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூவி டீம் இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப க்ளோஸ் எனக்கு. ஹஸ்பண்ட்காகவே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். அவ்வளவு பெரிய ரோல் கிடைச்சது, நான் நிறைய சாக்ரிஃபைஸ் தான் பண்ணுவேன். அண்ட் எனக்கு என்னன்னா ஃபேமிலி தான் ப்ரையாரிட்டியா இருந்துச்சு. ஸோ வாட் ஐ டிட் இஸ், ஓகே ஃபைன், நம்மளுக்கு ஒரு பேக் போனா இருக்கிறது வந்து யூடியூப் தான் எனக்கு. ஸோ யூடியூப்ல ஜாயின் பண்ணேன். டக்கால்டி சேனல்ல இருந்தா, இஎம்ஐ சேனல்ல இருந்தா, இப்ப சீசால பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ அது ஒரு பேக் போனா எனக்கு இருந்தாலும் கூட வெளியே நம்மளை பார்க்கும்பொழுது இது இந்த கேரக்டர் பண்ணிருக்கா, அந்த மாதிரி கேரக்டர் பண்ணிருக்கான்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க இருந்துட்டு. சோ அதையும் தாண்டி சஸ்டெயின் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் நான் நிறைய நோட் பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு சில ஷார்ட் பிலிம் நீங்க பண்ணீங்க, அது பேஸ் பண்ணி தான் இவங்க பண்ணுவாங்கன்ற ஒரு மைண்ட் செட் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது, அதுவும் ஒரு ரோல் இருக்கு, இதுவும் ஒரு ரோல் இருக்கு. அது அந்த ரோலை என்னால பண்ண முடியும், இந்த ரோல் என்னால பண்ண முடியும் அப்படின்ற அப்படிதான் வந்து. இல்ல ஆக்சுவலா வந்து நாங்க ஆர்டிஸ்ட், நான் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் கேமரா ஆன் பண்ணா மட்டும் தான் நாங்க நடிப்போம். கேமரா ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேரக்டர் நாங்க வெளியே வந்துருவோம் நாங்க. பட் வாட் ஐ திங்க் இஸ் பப்ளிக் சொசைட்டி என்ன நினைச்சதுன்னா இவங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்கும் போது ரொம்ப வலிக்குது இந்த நம்மளுக்கு. அது ஏன் அப்படின்னா வந்து எப்படி சொல்றது, ஏன்னா அவங்க இப்ப ஒரு படம் பாக்குறாங்க, ஒரு சீரியல் பாக்குறாங்க அப்படின்னா அந்த சீரியலுக்குள்ளேயே அவங்க போயிருவாங்க. அதுதான் அவங்களுக்கு ரியல் டைம். ஓகே, பக்கத்து வீட்டுல அந்த மாதிரி நடக்குதுன்றதே அவங்க வந்து இமேஜின் பண்ணிடுவாங்க. சோ பட் ஆனா வந்து அது அப்படிதான் பீப்புள் வந்து அப்படிதான் இருக்காங்க. இப்ப நான் ஒரு படம் பாக்குறேன் அப்படின்னா ஒரு காமெடியில் கூட ஒரு வடிவேல் இருப்பாரு, எம்ஜிஆர் சண்டை போட்டு இருக்கும்போது இந்த தலைவா கத்தி இதுவாயிருச்சுன்னு சொல்லிட்டு கத்தி தூக்கி டிவில போட்டு அடிக்கிற அந்த மாதிரிதான் பீப்புள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படி பண்ணும்போது அந்த கேரக்டர் அப்படியே அவங்களுக்கு வந்துடும். ஸோ இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, ரியல் டைம்ல இப்படிதான் இருப்பாங்கன்றது அவங்களே இமேஜின் பண்ணிப்பாங்க. இப்ப நீங்க சொல்றபடி பேக் ஆஃப் த உங்களோட லைஃப்ல வந்து உங்களோட பிஹைண்ட் த சீன்ஸ்ல வந்து எப்படி இருந்திருக்கும், சோ அதை பத்தி யாருமே வந்து யோசிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா. சோ இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் இவங்க என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு வந்து யாருன்னா ஒருத்தர் வந்து டார்கெட் பண்ணி ஓகே இது வந்து நம்ம இப்படி சொல்லிட்டோம்னா ஓகே எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில சுத்துறவனுங்க இவனுங்க இப்படிதான் இருப்பானுங்க. இவங்களை திருத்தலாம் முடியாது நம்மளால. அவங்க நீங்க சொல்றதோ சொல்லிட்டு போ, நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி டீசெண்டா போயிடணும். வெரி ஈஸி டு சே, ரொம்ப ஈஸி டு சே. இப்ப சோஷியல் மீடியா வந்து இல்ல சார், சோஷியல் மீடியா வந்து இன்ஃபேக்ட் என்னோட இன்ஸ்டால என் பசங்க இருக்காங்க, they are also followers. சோ நம்மளுக்கு ஏதோ ஒரு பேட் கமெண்ட், பப்ளிக் கமெண்ட் கொடுக்கும்போது என் பசங்க பாப்பாங்க, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் பாப்பாங்க. அப்ப நான் என்னதான் நான் என் வீட்டுக்கு நான் வந்தாகணும். நம்ம லட்சம் சம்பாதிச்சோம்னாலும் வீட்டுல நிம்மதி இல்லைன்னா நிம்மதி நம்மளுக்கு சுத்தமா இல்ல மேம். நான் வந்து பீப்புளோட மென்டாலிட்டி சொல்றேன். இவனுங்க இப்படிதான் இருப்பானுங்க. இவனுக்கு வந்து யாருன்னா ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணிக்கினே இருக்கணும். அது இல்லைன்னு இவங்களுக்கு மண்டை வெடிச்சிடும். இவனுங்களுக்கு தெரியாது, போர் அடிச்சிடும், என்ன பண்ணணும் தெரியாது. இவனுங்க இப்படிதான். இன்னொரு விஷயம் வந்துட்டு, இன்னொரு விஷயம் நீங்களும் யங்ஸ்டர்ஸ் நான் சொல்றேன், யாரோ ஒரு எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. விசில் அடிச்சு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ஐ அம் சாரி டு சே திஸ், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கிடைப்பேன். உங்க வீட்லயே டேலண்டட் பர்சன்ஸ் இருக்காங்க. ஓகே, உங்க வீட்டுல ஏன் நீங்க என்கரேஜ் பண்ண மாட்டேன்றீங்க? அதே போல ஒரு ஃபீமேல் வந்து முன்னேறி வந்தா அப்படின்னா ஏன் அவளோட டேலண்ட்னால வெளியே வரவே முடியாதா? அதே அது மாதிரி அது ஏன் அப்படி ஒரு பேக், இவ என்னென்ன பண்ணனா, யார்கிட்ட போயிட்டு வந்தா, அந்த மாதிரி வரும், நிறைய வரும். அதாவது இப்பெல்லாம் யாரும் கிடையாது, ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல அவா சாமி அப்படி வரும் எனக்கு. அதையும் ஒரு கட்டத்துல வலிச்சிச்சு, ரொம்ப வலிச்சிச்சு. ஹானஸ்டா அழுகாத நாள் கிடையாது. ஐ வென்ட் டு கோர் ஆஃப் சைபர் வரைக்கும் போயிட்டேன். 6 months தனியா போராடினேன். ஐ வாண்டட் ஜஸ்டிஸ். அதுக்கப்புறம் தான் இப்ப அவங்களே சொல்லிட்டாங்க ஜஸ்ட் இக்னோர் அப்படின்னு சைபர்ல சொன்னதுக்கு அப்புறம் 6 months ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம இவங்க கிட்ட போயிட்டு இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நான் அப்படி இல்ல இப்படி இல்லன்னு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்மளுக்கு இருந்துட்டு. ஒரே ஒரு கேட்டகரி நான் வச்சுட்டேன், உங்களுக்கு வேற வேலை வெட்டி கிடையாது, இல்ல உங்களை விட ஒரு படி மேல ஏறிட்டேன், அதனாலதான் நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த இதுல பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அட்லீஸ்ட் இதுல ஷேர் பண்றவங்களாவது ஒரு ஃபீமேல தயவுசெய்து ப்ரொஜெக்டே பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு 1000 டேலண்ட்ஸ் இருக்குது. அந்த டேலண்ட்டை வெளியே வர்றதுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாம இருப்பாங்க, ஒவ்வொருத்தனுக்கு கிடைக்காம இருக்கும். எனக்கு ரொம்ப போராடிதான் நான் கிடைச்சிருக்கேன். எனக்கு இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க பின்னாடி, எத்தனையோ பேர். இன்ஃபேக்ட் நானுமே மீடியால வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 18-20 பேர்த்த நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருக்கேன்.
ஐ கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஆல். பிகாஸ் நான் அனுபவிக்கிற சந்தோஷம் எல்லாரும் அனுபவிங்கன்னு சொல்லிட்டு நான் அனுப்பிடுவேன் வந்துட்டு. இப்ப என் பேரை சொல்லியும் நிறைய பேர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இருந்துட்டு. அதுதான் ப்ரொஃபஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பேஷன். அத வந்து கேட்டகரைஸ் பண்ணிட்டு போகணும் வந்துட்டு. அதாவது இப்ப நீங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க நடிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து அவங்க யாரும் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. உங்க வேற இன்ஃபுளுன்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படி வச்சு இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பண்ணலங்க. நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தவங்க நான் புல் பண்ணி அனுப்புறேன்றது வந்து நீங்க வெளியே சொல்ல மாட்டீங்க. நான் ஏதாச்சும் ஒரு ரோல் பண்ணிட்டேன்னா அந்த ரோல் இந்த மாதிரி இருக்கு, சோ அதுக்கு இவங்க அப்படியே ஆக்டா பண்றாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்படி பீப்புள் இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நான் எனக்கு நானே ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்கிற என்ன விஷயம் அப்படின்னா, ஐ ஆம் தி பெஸ்ட் காம்படிட்டர் ஃபார் மை செல்ஃப். எனக்கு காம்படிட்டரா நான் யாரையும் பார்க்கல. எனக்கு நானே இம்ப்ரவைஸ் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூவியை பார்த்துட்டு நான் அந்த கேரக்டர் இப்போ ஒரு மூவியை நம்ம போயிட்டு வந்தோம்னா வெளியே வரும்போது அந்த கேரக்டர் மாதிரியே நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். எனக்கு அதெல்லாம் இல்லாம நானா கத்துக்கிட்டு நானா ஒவ்வொரு டைரக்டர்ஸ் கிட்ட கத்து கொண்டுட்டு வந்துதான் நம்ம வந்திருக்கோம். பட் when you mock peopleல அப்பா சாமி ஐயோ அப்படி இருக்கும். ஈஸியா வார்த்தை விடுவானுங்க. ஐயோ அது இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்மளோட வளர்ந்துட்டாங்க உழைக்கிறாங்க வளர்றாங்க, அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க. புரியுதுங்களா? அவங்க உழைக்கிறாங்க அதுக்காக வளர்றாங்க. சரிங்களா? நீயும் வளருவ, யாரும் இல்லைன்னு சொல்லி. பட் ஆனா என்னன்னா நம்மளோட வளர்ந்து போயிட்டாங்க, நம்மளோட வளர்ந்து அந்த பொறாம ஜெலசி இருக்கதான் செய்யும். ஜெலசி வச்சு ஒரு ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. கண்டிப்பா உண்மை. அது அப்படியே நீங்க சம்பாதிச்சா உங்ககிட்ட ஒட்டாது, அது கண்டிப்பா ஒட்டாது. அது வந்து இவங்க பீப்புளுக்கு வந்து ஜட்ஜிங் பண்றதுல உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். அது எதுவுமே சொல்ல முடியாது. நான் ஒரு இதுல நான் ஒரு கட்டத்துல என்னை வந்து ஒருத்தவங்க ப்ரோ சிஸ்டர் பேசிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாங்க இதுக்கு ஆக்டிங்க்கு. நானும் ரொம்ப கூலா அவருக்கு ஆடிஷன் கால்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். திடீர்னு வந்து கூப்பிட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணனங்காட்டி உனக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வெளியே பேசிக்கிறாங்க அப்படின்னாக்கல. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப வலிச்சது. அதுக்கப்புறம் சொன்ன ஆமாமா உன் ஒய்ஃபோட தான் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. வீட்டு ஜன்னல எட்டி பாக்குறத விட்டுட்டு உன் வீட்டுக்குள்ள போய் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் லேடிஸ் இருக்காங்கன்னு பாத்துட்டு வாங்க அப்படின்ட்டேன். ஏன்னா அவ்வளவு வலிக்குது. நீ அடுத்தவங்களை பேசும் பொழுது அந்த பர்சனுக்கு வலிக்குன்ற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாம இருக்காங்க வந்துட்டு. இது வந்து அவுட் அண்ட் அவுட்டா வந்து அவங்க வீட்டுல இருக்காங்கன்றத வந்து யோசிக்காம தான் பேசுவாங்க. திடீர்னு அவங்க வீட்டை பத்தி பேசும்போது திடீர்னு கோவம் வந்துடும், ஒண்ணும் பண்ண முடியாது. அது எப்படி எங்க வீட்டை பத்தி பேசலாம்? அதே வழிதாங்க எனக்கும். அதேதான் எங்களுக்கும் இருக்கும். அதே உன் அம்மா உன் அக்கா தம்பிங்களை தங்கச்சிங்க பேசினா உனக்கு வைஃப பேசினா வர கோவம், அடுத்தவங்களோட அம்மாவையும் அடுத்தவங்களோட பொண்டாட்டியும் பேசுவோம் வலிக்குன்றது கூட தெரியாது உங்களுக்கு. ஜஸ்ட் லைக் தட் அப்படி த்ரோ பண்ணும்பொழுது வந்துட்டு இதான் நான் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். உண்மையை நான் சொல்ல டில் நவ் ஐ எம் ஃபேஸிங் அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. ஒருத்தர் பேசணும், மீடியால இருக்காளா பேசலாமா, நம்மளுக்கு நம்மளை பேசுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க அப்படிதான். அது எப்படி சொல்றது மேம், அது வந்து யாருன்னா நம்மளை ஜஸ்ட் பண்ணிட்டு யாருன்னா ஒருத்தவங்க வந்து இது மாதிரி இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரப்புறதுல காசிப்ஸ் பரப்புறதுல என்ன அந்த அதுல ஹாப்பினஸ் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ஹாப்பினஸ் தெரியல சுத்தமா. someone's personal life is totally forbidden அப்படின்றது புரியல உங்களுக்கு. அது வந்து அது பண்ணவே கூடாது. ஆக்சுவலி அது தப்பு ரொம்ப. Before mocking others, judge yourself whether you are perfect ஆன்றத அது பார்க்க மாட்டேன்றாங்க. அப்படியே அது உண்மையை சொல்ல போனா யங்ஸ்டர்ஸ் ஆஃப்டர் 23ல இருந்து ஸ்டார்ட் பண்றானுங்க பசங்க. ஐயோ ஐ டோன்ட் நோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எங்க கம்பெனி நிறுத்துவாங்கன்னுட்டே தெரியாது வந்துட்டு. அப்படி எனக்கு வர டெக்ஸ்ட் எல்லாம் அப்படிதான் வரும். இந்த ஏஜ் கேட்டகரியில தான் வருவாங்க எங்களுக்கெல்லாம் வந்துட்டு. அப்பதான் என்னடா சின்ன பசங்க இப்படிலாம் டெக்ஸ்ட் பண்றாங்க போது அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் வந்துட்டு. என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் என்ன மாதிரி ஒரு கேட்டகரிக்கு வந்துட்டேன்னா ஐ ஜஸ்ட் கீப் ஃபோக்கஸ். நான் எங்க போகணும் என்ன பண்ணணும்ன்றது நான் ஃபோக்கஸ்டா இருக்கிறங்காட்டி இந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது வந்துட்டு. அதனால ஐ ஜஸ்ட் இக்னோர். எதுக்கு நம்ம செல்ஃபிஷா இருக்கணும் வந்துட்டு. முடிஞ்சா நல்லது பண்ணு, இல்ல விட்டுரு. அந்த மாதிரி ஒரு கர்மாச பூமரங்கன்னா அதே கர்மா நம்மளுக்கும் வேலை செய்யும்ல, நம்மளுக்கும் அடிக்கும். அது நாம கரெக்டா இருந்தா தானே அடுத்தது நம்ம சொல்ல முடியும். நீயும் வாழ மத்தவங்க வாழ விடு, அவ்வளவுதான்.
வாழ விடு, அப்படிதான் வந்துட்டு உன்னால வாழ வைக்க முடியாது, தள்ளி போயிட்டே இரு அப்படின்றது. அது ஆமா போயிட்டே இருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இருந்துட்டு. அதாவது இப்போ அது நீங்க டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் சைடுல வழி ம், இருக்கும், லெஃப்ட்லயே ம், போயிட்டு இருக்கும்போது சென்டரா போயிட்டே இருப்பீங்க, ரைட் சைடு லெஃப்ட் வழி விட்டு நீ இப்போ வழி ம், விட்டுன்னு கை காட்டுறவங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்க ரோட்ல இப்போ? ம். ஒரு இல்ல 10ல ஒரு 2 பேர் 100ல 2 ஆமா. பேர் அப்படிதான் இருப்பாங்க. ம், ம், சோ ம். அதேதான் லைஃப்லயுமே அப்ளை ஆகிற விஷயமே அதேதான், அதே ஒரு கான்செப்ஷனுக்குள்ளதான் அதுமே வரும். சோ கண்டிப்பா யாருக்கு எல்லாரும் வழி கண்டிப்பா. விடுறாங்க, நான் ம், போறேன் பின்னாடி வா அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ம், ஒரு ம், ஒரு கைண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து நீ போப்பா நான் அப்படி வரேன் பொறுமையா வரேன், 2 பேரும் ஒரே வேலை கூட போகலாம், இங்க நல்லது இருக்கு கெட்டது இருக்குன்னு நான் காட்டுறேன் அப்படின்லாம் வந்து ஒரு 10% ஆஃப் த பீப்புள் தான் இருக்கிறாங்களே தவிர மிச்ச 90% வந்து அவங்க சர்க்கிள்குள்ள சேஃபா இருந்துக்கணும், யார பிரச்சனைக்கு போக கூடாதுன்னு மிச்ச பாதி பேர் இருக்காங்க. மிச்ச ம். பாதி பேர் வந்து வேற வேற மாதிரி மல்டி டைமென்ஷனல் மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஓகே. ஷார்ட் பிலிம்ல வந்து எனக்கு ம், உங்களுக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட் நான் கேட்டுறேன், அப்புறம் எனக்கு பிடிச்சதை நான் ம். சொல்றேன். உங்களுதுல மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா என்ன? எனக்கு நிறைய இருக்கு. என்னோட ஃபேவரட் வந்துட்டு இந்த பாசக்காரின்னு ஒண்ணு பண்ணேன். கல்பனா மேம் இருக்காங்க, ஊர்வசி மேம் ஹஸ்பண்ட் கல்பனா, அக்கா கல்பனா மேம் இருக்காங்களா, அவங்க ஹஸ்பண்ட் டைரக்ட் பண்ண அனில்குமார் சார், கேரளா டைரக்டர். ஒரு 4 ஓகே days ஓகே ஷூட் பண்ணோம். ஆக்சுவலா அந்த ஷார்ட் பிலிம் பண்ண வேண்டியது வந்து இவங்க முதல்வன் படத்துல அர்ஜுன் சாரோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க, அவங்களதான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஏதோ சில ஓகே காரணத்தினால அவங்க வரல. ஷி வாசன் ஓகே ஏபிள் டு கம்னால எனக்கு அது வந்துச்சு. ஓகே ஓகே கிட்டு நடுக்குது, பயங்கரம் இதா இருக்கும். பட் அந்த 4 days-ம் வந்து சரியான லேர்னிங் ப்ராசஸா இருந்துச்சு அவர்கிட்ட இருந்துட்டு. எனக்கு அது ஓகே ரொம்ப பிடிச்சது அதுன்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா தீரா காதல்னு சொல்லிட்டு நாங்க பண்ணோம் வந்துட்டு. இட்ஸ் லவ் அஃபேர். எங்க ஏஜ்ல இருக்கவங்களுக்கு லவ் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சுருட்டு கிழவி, ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு என்னோட இதுல. பட் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா பாசக்கறி தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் தான் பாசக்கறி அப்படின்னு. சோ எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க சொல்றபடி அந்த காணாத கண்கள் கூட ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு, அது எனக்கு அந்த கடைசி போர்ஷன் அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். ஆமா, செம்ம கெமிஸ்ட்ரியா இருந்திருக்கும் எனக்கும். ஏன்னா நீங்க சொல்றபடி இந்த சைட் ஆஃப் இந்த ஏஜிங்ல இருக்கவங்க இந்த ஏஜிங்ல இருக்கிறவங்க நல்லா காமிச்சிருப்பேன். எப்படின்னா ஒரு 75% வரைக்கும் அந்த யங் மிடில் ஏஜ்ல இருக்கவங்களோட அந்த எப்படி பேசுறாங்கன்றத காமிச்சு கடைசியில வந்து நீங்க ஒரு 2 நிமிஷம் தான் வரும், அந்த 2 நிமிஷத்துல இந்த சீன் நல்லா இருக்கும், கம்பரிசன் பண்ணி இவ்வளவு நேரம் வந்தாங்க எங்கேயும் தேடி தேடி எடுக்கலாம், ஆனா இவங்க வந்தாங்க அந்த சீன் நல்லா இருக்கும், அப்படியே முடிஞ்சு போச்சு. அது வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். கண்டிப்பா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுலயும் வந்துட்டு அந்த கப்பிள்ஸோட இது ரொம்ப நல்லா, கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குல்ல, டைரக்டரே கூப்பிட்டு சொன்னாரு எங்க 2 பேர்த்தோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னொரு மோஸ்ட் ஃபேவரட் வந்து அசோகவனம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அண்டர்ரேட்டட் தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு உங்களுக்கு யாருக்கும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு அதுக்கு வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் வாங்கியிருக்கேன். அது வந்து 1 hourல ஷூட் பண்ணோம் அந்த ஷார்ட் பிலிம். எங்க வீட்லயே தான் ஷூட் பண்ணோம். 1 hourல முடிஞ்சிருச்சு அந்த ஷார்ட் பிலிம். எல்லாமே நீங்க இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்கீங்க, நான் அது கவனிச்ச வரைக்கும் எனக்கு நான் ஷார்ட் பிலிம் பார்த்தேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்டர்வியூ கொடுத்தாலும் அப்புறமா தான் நான் போய் பார்த்தேன். அந்த கேரக்டருக்குள்ள வரத்துக்கே வந்து ஒரு மோல்ட்னஸ் வேணும். எப்படின்னா தனியாவே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க தனியாவே அந்த ஒரு இது ஒரு நாள் 2 நாள் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க அதுக்குள்ள வரதுக்கு. அந்த ஒரு பதட்டம் இருக்கு, டக்குன்னு ஹஸ்பண்ட்க்கு இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணி இல்ல எனக்கு நான் அந்த நியூஸ் பாத்தீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற அந்த சீன்ல நார்மலைஸ் எல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப நாள் வெயிட் பண்றவங்க, ரொம்ப நாள் அஃபெக்ஷனோட இருக்கவங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆச்சுன்னா அந்த ஒரு எஃபெக்ட் நமக்கு எப்படி இருக்குன்றத வந்து மோல்ட் பண்றதுக்கே ஒரு 2 நாள் ஆயிருக்கும். அண்ட் மோரோவர் எனக்கு அதோட டைரக்டர் வந்து யுவராஜ், மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்க டிஸ்கஸ் பண்ணும் போதே வந்து இந்த மாதிரி படி ப்ரீவியஸ் டே வந்து எனக்கு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி படி நாங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஓகே ஃபைன் அப்படின்ட்டு இது பண்ணோம். இன்னொன்னு நான் நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன் இந்த ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஓகே ஃபைன், டைரக்டர் அந்த ஆப்போசிட் கேரக்டர் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் வந்துட்டு. ஸோ அது ஒன்று வந்துட்டு அது வந்து பெஸ்ட் மூவி வந்திருக்கு, பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அவார்ட் அண்ட் பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்ட் வாங்கியிருக்கேன் நான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அது மோரோவர் உங்ககிட்ட டேரக்டா உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்ல நீங்க சொன்னதுல வந்து எனக்கு அது ஃபேவரட்டா தான் இருந்தது அசோகவனம் வந்து. ஏன்னா அசோகவனம்ன்றதுல வந்து எனக்கு ரிலேட் ஆன விஷயம் வந்து எப்படின்னா ராவணனோட இடத்துல வந்து சீதை இருப்பாங்க. சோ அந்த ஒரு தனிமையை பேஸ் பண்ணி இந்த கதை வந்திருக்கும்ன்றதுதான் எனக்கு ஒரு ஐடியாலஜி. அது அப்படிதான் சொன்னாங்களா அது சொல்லும் போது? இல்ல அப்படி எல்லாம் இல்ல. யுவராஜ் வந்து ஆக்சுவலா தாட் வந்துச்சு, வை கான்ட் லோன்லினஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாப்ல. அவர் வந்து சச் அ மல்டி டேலண்டட் பர்சன். ஒரு அவுட்லைன் கிடைச்சிச்சுன்னா இமீடியட்டா எனக்கு சொல்லி படி நீங்க இது பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னாப்ல. ஓகே ஃபைன்ட்டு ஜஸ்ட் ஒரு 1 day நாங்க பேசணும், நெக்ஸ்ட் டே எடுத்துக்கிட்டோம். இன்ஃபேக்ட் அதுல இன்னொரு விஷயம் சொல்லணும்னா 69 சீன்ஸ் மொத்தம்.
67 சீன்ஸே வந்துட்டு விட்டுக்கிட்டு நான் சிங்கிள் டேக்ல போச்சு. ஒன்னே ஒரு 2 மட்டும் தான் வந்து ஆங்கிள் மாறணுன்றதுக்காக பண்ணோம். ஸோ ரொம்ப டஃபாலாம் எங்களுக்கு இல்லை, பிகாஸ் 1 hourலயே ஷூட்டை முடிச்சிட்டோம். அது ஏன்னா அது வந்து தனியா நீங்க மட்டும் ஆக்ட் பண்றீங்க, அது ஒரு விஷயம். சோ அப்படி இல்லாம ஏன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம பண்றதுதான் வந்து மெயினா ஸ்கிரீன்லயே தெரிய போகுதுன்றதுல வந்து நாம தான் எடுத்துட்டு போகும்போது டூ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா கூட ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா சரி நாம சொதப்பினாலும் கூட அவங்க நல்லா பண்ணாங்கன்னா அவங்கள பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து என்டையர் ஸ்டோரியே வந்து நான் தான் கேரி ஓவர் பண்ணணும் அப்படின்னா ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட என்கிட்ட இருந்துச்சு. ஸோ வாட் டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம பண்றோம், அவ்வளவுதான். வந்துட்டு சப்போஸ் நம்ம சரியா பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட நம்ம கிட்ட இம்ப்ரூவைசேஷன் கேட்பாங்க. பட் லக்கிலி இது வந்து எங்களுக்கு எல்லாமே சிங்கிள் டேக்லயே போயிருச்சு ஃபுல்லா எங்களுக்கு இருந்துட்டு. இன்னொன்னு நல்லா இருக்கும், நீலவானம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொல்ல நினைச்சேன் ஏன்னா வந்து கடைசியா காபி ஷாப் அது அந்த பேஸ் பண்ணி தானே வரும். அது உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கடைசியா வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் ஒண்ணு வரும். அதாவது இந்த காதலும் இப்படிதான் இருக்கு, இந்த காதலுமே இதுல ஒரு அழகு இருக்குன்றத வந்து கரெக்டா எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இன்னொரு விஷயம் சொன்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த டீனேஜ் லவ் பத்தி தான் ஷார்ட் பிலிம்ஸ் எடுப்பாங்க மெயினா எல்லாமே. அது வந்து அவங்களுக்கு ஒரு மித் வந்துருச்சு, லவ் அப்படின்னா அந்த டீனேஜ் தான் வரும் அப்படின்ட்டு. பட் தேர் இஸ் லவ் ஆஃப்டர் மேரேஜ், தேர் இஸ் லவ் ஆஃப்டர் யூ, உங்களோட பார்ட்னர் இறந்துட்டாங்கன்னா கூட தேர் இஸ் லவ் ஆஃப்டர்ன்றதை எடுத்து காட்டுறது நீலவானம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போகுது. இதுலயே படத்திலேயே நம்ம எடுத்துட்டோம்னா பவர் பாண்டியிலுமே அதே அந்த ராஜ்கிரண் வந்து ரொம்ப ஏஜ் வந்து ரொம்ப இதுவாயிட்டு இருக்கும், ஓல்டேஜ் இருந்திருப்பாரு. அப்பயுமே வந்து ரேவதியை பார்க்கும்போது அது அவங்க 2 பேருக்குள்ள இருக்க ஒரு கெமிஸ்ட்ரி வந்து பாட்டுலயுமே போடும்போது நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்குன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ அதே டிராவல தான் இந்த ஷார்ட் பிலிம்ஸ் இருந்துட்டு இருக்கு எனக்கு. சோ நீங்க ஒர்க் பண்ணதுலயே வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேவரட்டான டைரக்டர்ஸ், இப்போ ஒரு ஷார்ட் வச்சிருப்பாரு அப்படின்ற போது இந்த ஷார்ட் நல்லா இருக்கு இப்படி யோசிச்சிருக்காரு அப்படின்னு ஏதாவது ஒரு ஷார்ட், எந்த டைரக்டர் அந்த மாதிரி ஏதாவது? ஐயோ நான் இப்ப சொன்னேன்னா அவ்வளவுதான், எல்லாரும் ரவுண்டு கட்டி அடிப்பாங்க எனக்கு. ஓகே, அப்ப இது என் டான்சர் வந்து ஓகே. ஏன்னா எனக்கு இன்னொரு ஹைலைட்டா சொன்ன விரலின்ற ஒரு படம் இப்ப ரீசெண்டா பண்ணணும் நாங்க. சோ எங்க டைரக்டர் பேர் வந்து இல்ல இப்ப ஃபீச்சர் பிலிமா ஆக போகுது. எங்க டைரக்டர் பேர் வந்து பிரதீப். இந்த சுருட்டு கேள்வி தீரா காதல் அந்த டைரக்டர் தான் வந்துட்டு. அவரு வந்து அவரு வந்து ரோஹிணி மேமோட ஸ்டூடெண்ட் அவரு. சோ எங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரோஹிணி மேம் மானிட்டர் பண்ணுவாங்க. சோ அதுல ஒரு சீன் இருக்கும், எனக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு சாங் சீக்வன்ஸ் பிளஸ் ஸ்டன்ட் சீக்வன்ஸும் வச்சிருக்காங்க. அதுல ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கைதி படம் மாதிரி நைட் ஷூட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ கைதி படம் எஃபெக்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல எனக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் நான் பண்ணிருப்பேன். எனக்கு அந்த சாங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஸ்டண்ட் பண்ற மாதிரி இருக்கும், அந்த வெட்டுக்கத்தி எடுத்து வெட்டுற மாதிரி. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சீன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் தேவக்கோட்டையில வந்து சுந்தரன்ட்டு ஒரு படம் எடுத்தோம் நாங்க ஆக்சுவலா. அதுலயும் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ், அதோட ஃப்ரேம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆர்ட் என்ன சொல்லுவாங்க, காட்டு ஆறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் அந்த மாதிரிதான் ஒரு காட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல அவ்வளோ வெயில்ல மணல்ல கொதிக்கிற மணல்ல எங்களுக்கு ஸ்டண்ட் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் வந்துட்டு. நான் வேணா உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறேன், நீங்க பார்த்து எனக்கு பாராட்டு மழை கொடுக்கலாம். ஓகே. எனக்கு வந்து இது இப்ப யூடியூப்ல போகும்போது எனக்கு சீசா வந்து நான் ரொம்ப ரீசெண்டா பாத்துட்டு இருந்தேன். அப்புறமா வந்து நீங்க அந்த ஒரு மாம் கேரக்டர் ஒரு எபிசோடு இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு எபிசோட் இருக்கும், அதுவும் நல்லா இருந்தது எனக்கு. அதெல்லாம் சோ மேபி எனக்கு வந்து சீசா வந்து எனக்கு நக்கலைட்ஸ் பார்த்தா இவங்க ஒரிஜினல் வச்சிருக்காங்க பார்த்தேன். எனக்கு சீசால வந்த இந்த ராஜேஷ் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அவங்களுக்கு யாராச்சும் ஒரு ஃபேவரட் யாராச்சும் சொல்ல முடியுமா? ஐயோ அப்படிலாம் கிடையாது. அது எப்படின்னா வந்து சீசாக்குள்ள போயிட்டோம், சேனலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அது எப்படி என்ன சொல்ல, ஷூட்டுக்குன்னு போயிட்டாங்கன்னா எல்லாம் அக்கா 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 அக்கான்னு பேசுறது, நக்கல் நையாண்டி கிண்டல் பயங்கரமா இருக்கும். அத இன்ஃபேக்ட் எல்லாருமே அருணும் சரி சசி எல்லாமே வந்து பயங்கர செலிபிரிட்டிஸ் எங்க கோயம்புத்தூர்ல. அவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க கூட அவ்வளவு டவுன் டு வர்ட்ஸா இருப்பாங்க அந்த பசங்க. சோ இவங்கதான் ஃபேவரட், அவங்கதான் ஃபேவரட்லாம் கிடையாது. ஆனா ஆல்மோஸ்ட் அருண் எல்லாருமே வந்து பேச்சுலர் படம், அந்த கோயம்புத்தூர் அந்த செட்டே வந்து பேச்சுலர் படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. சோ எனக்கு அந்த பேச்சுலர் படம் வந்து பாக்குறதுக்கு வந்து நக்கலைட்ஸும் ஒரு காரணம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த படத்துல ஃபுல்லாவே அந்த டிராவலா இருப்பாங்க. ஏன்னா நீங்க கோயம்புத்தூர்னு சொல்லும் போதே நான் அப்படிதான் ரிலேட் பண்ணேன். சீசா இருக்காங்க ஷூட் இருக்கும் போது எல்லாருமே இருப்பாங்க கண்டிப்பா. சசி
செல்லா ப்ரோ இருப்பாப்ல, ராஜேஷ் இருப்பாப்ல, சந்தோஷ் இருப்பாப்ல, ஏன்னா அவங்க அருண் பண்ணதுலயே வந்து இருப்பாப்ல, அந்த எல்லாருமே இருப்பாங்க. ஸ்கூலும் காலேஜும் இந்த சீரீஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டடி இருக்கிறதுலே ஹாலிடேஸ். பீக். அந்த பீக்கே அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. ஸ்கூல் சீரீஸ்ல அதுக்கப்புறம் இன்னும் நான் அந்த டீமை பத்தி சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு நியூ கமர் வந்தாலும் வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாங்க. தே நெவர் சே நோ டு ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ. அண்ட் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள் கொடுப்பாங்க, அவ்வளோ கம்ஃபர்டபுள் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் ஷூட்டு முடிஞ்சு வரும்போது வந்து கூட நம்மளுக்கு ஐயோ அதுக்கெல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் எங்களுக்கு எடுத்துட்டு. நெக்ஸ்ட் எப்போ கூப்பிட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு நான் இப்போ வரைக்கும் அருண் கூட நடிச்சது கிடையாது. ஐ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ராஜேஷ் அம்மாவை நடிச்சிருக்கேன், சசிக்கு அம்மாவும் நடிச்சாச்சு. பட் இன்னும் தி கிரேட் ஸ்டார் அருண் கிட்ட அருண் கூட ஒன்னும் நான் நடிக்கல. ஏன்னா அருண் வந்து எனக்கு தெரிஞ்சு அருண் வந்து எனக்கு பிடிச்சதே வந்து அந்த நக்கலைட்ஸ்ல எக்ஸாம் ஹால்ல கோடு போடுறதுலதான். கோடு போட்டா அதுதான் நல்லா இருக்கும். ரொம்ப நக்கலைட்ஸ் வந்து ஒரு டைம்ல அந்த டீமே வந்து ஒரு டைம்ல வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடா இருந்தாங்க. சோ போக 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 அந்த 2-3 சீரீஸ் காலேஜ் எல்லாமே அந்த ஹாஸ்டல் ரிலேட்டடான அந்த எபிசோட்லாம் வந்து பயங்கரமா பூம் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எங்க கூட ஒர்க் பண்றவங்களுமே கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுமே எனக்கு அப்பதான் சொன்னாங்க, எங்க சேனல் இருக்கு ஒரு கிரிக்கெட் அலப்பறைகள்ட்டு ஒரு போட்டிருப்பாங்க. அதுல இருந்தா நான் பார்க்கவே ஆரம்பிச்சேன். முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப ரீசெண்டா அந்த ரேஷன் கடை, அப்புறம் அந்த பேக்கரி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காவே தான் இருக்கும், நடிக்கிறாங்கன்னே தெரியாது. அதாவது அப்பார்ட் ஃப்ரம் மென்ஷன் பண்ணல யாரா ரெண்டு சேனல், அந்த சேனல்ல விடவும் இந்த சேனல் நல்லா இருக்கு. அது ஒரு கண்டிப்பா. எனக்கு ஆக்சுவலா நான் வெளிய சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு காமெடி சுத்தமாவே வராது. அப்புறம் வந்து என்னை என்கரேஜ் பண்ணி அக்கா நீங்க இத்தனை நாள் நடிச்சதை விட ஒரு பைப்லைன் ஜாஸ்தியா தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்து செல்லா அதை வந்து நாங்க கொண்டுட்டு வந்தோம். அண்ட் இப்ப ரீசெண்டா ஃபிஷ் பிரியாணின்னு ஒன்று பண்ணிருப்போம். அது பயங்கரம். என்னன்னா நான் வந்து ரொம்ப என்ன சொல்ற ரொம்பவே அந்த கோழி மூட்டுவோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணேன் வந்துட்டு. ஸோ 4 days ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே எனக்கு அந்த ஸ்லாங் சுத்தமாவே வரல. அப்போ அப்படியே ட்ராப் அவுட் ஆயிட்டேன். ஐயோ நமக்கு தேவையா அப்படின்ட்டு. அப்புறம் என்கரேஜ் பண்ணாங்க, இல்லக்கா நீ பண்ணு, உங்ககிட்ட என்னமோ இருக்கு, நீ பண்ணு சொல்லிட்டு அதை நாங்க பண்ணணும். அதுவும் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்றது. அதுதான் அவங்க கிட்ட வந்து நம்ம தப்பு பண்ணாலும் கூட மூஞ்சி கட்ட மாட்டாங்க. சில பேர் வந்து மூஞ்சி கட்டுவாங்க தப்பு பண்ணிட்டோம்னா. பட் இவங்க வந்து இல்லக்கான்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணி கொண்டுட்டு வர்றது வந்து இந்த டீம் த பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து கொஞ்சம் இப்போ கேட்க போற கொஸ்டின் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஆக்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க நிறைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் இது பண்ணிருக்கீங்க. ஸோ எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி கமெண்ட்ஸ் வரும்ன்ற மாதிரி அது வந்து ஒரு பார்ட்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரே ஒரு மூமெண்ட் வந்து நான் வந்து கிளிக் ஆயிருச்சு, இது ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு மூமெண்ட்? எனக்கு ப்ரௌடான மூமெண்ட்னா நான் கிளாப்ஸ் வாங்கினது. இல்ல லைவ் ஈவென்ட் அந்த மாதிரி இப்ப ஸ்டேஜ் டிராமாஸ் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நான் பண்ணதில்ல. அது நான் பண்ணதில்ல லைவ். எனக்கு நீங்க அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, டிராமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, பயம். ஓகே, நல்லா இருக்கும் லைவா போகணும். இது நம்ம சொதப்பினாலும் கட் பண்ணி இது பண்ணுவாங்க, ரீடேக்ஸ் போகலாம். பட் அதெல்லாம் லைவா போகணும்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே, சாரி சொல்லிட்டு இருந்தீங்க எந்த மொமெண்ட் கேட்டு சொல்லுங்க. மூமெண்ட் 2 event ஒரு மூவி பண்ணேன் வந்துட்டு. அது ஒரு பெரிய சீன், ஆக்சுவலா பெரிய சீன்ஸ். ஐ ஹேட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப், அது ஒன்றும் ரிலீஸ் ஆகல. இமோஷன்ஸ் இருக்கும், கதறி அழுகணும், நார்மலா பேசணும், நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்துச்சு அதுல. அது ஒரு பெரிய சீன் எடுத்தாங்க. அந்த பெரிய சீன்லயுமே வந்து எடுத்துட்டேன், ஃபுல்லா முடிச்சுனே கிளாப்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் சென்னையில ஃபைனலி சேனல் இருக்கு இல்லையா, அவங்க கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்ப அவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணும்போது ஒரு பெரிய சீன்ஸ், ஐ ஹேட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டைலாக்ஸ், கோவப்படணும் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அவங்க கிட்டயும் வந்து அதான் அவங்களாம் பெரிய சேனல்ஸ்ல அவங்க நம்மளுக்கு கிளாப் பண்ணும்போது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் வந்துட்டு. அண்ட் அதை விட எனக்கு பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டு வாங்கும்போது அந்த மொமெண்டோ கையில வாங்கும் போது த பெஸ்ட் மூமெண்டா இருந்துச்சு. வரல மாயோல்ன்ற ஒரு படத்துல வந்துட்டு டைரக்டர் கால் பண்ணி அக்கா அப்படின்னு சொல்லிருக்காரு, ஏன்னா அவார்டு அவங்க வாங்கிட்டாங்க. சிபி பண்ணது அந்த படம் தானே சொல்றீங்க? மாயோ. அப்ப அவங்க அங்க இருந்து ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட்ல இருந்து கூப்பிடுறானுங்க, அக்கா இங்க பாருங்கக்கா அப்படின்னு எனக்கு காட்டுறாங்க. அப்படின்னு அப்புறம் அது கரெக்டா அவங்க வீட்டுக்கு வந்து என்கிட்ட கொடுக்கும்போது ஐ ஹேட் ஆல்மோஸ்ட் டியர்ஸ் அப்படிதான். பிகாஸ் இதுக்குதான் நான் போராடுறேன். அண்ட் இன்னொன்னு வந்து வந்து ஐ வாஸ் நாமினேட்டட், ஆடியன்ஸ் போல்ல வச்சிருந்தாங்க. பட் எனக்கு வின் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது.
வின் பண்ணிருக்கேன். ஸோ 2 மொமெண்ட்டும் என் கைக்கு வரும்போது த பெஸ்ட் மூமெண்ட்.